நாவிற்கு ருசியான சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நீங்க சுட சுட சாதத்துல போட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம். செம டேஸ்டாக இருக்கும். கருவேப்பிலையில பார்த்துட்டீங்க அப்படின்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சிக்கு உதவுங்க. ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை நான் 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கிறேன். நல்லா தண்ணியில கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். மிளகு 2 ஸ்பூன், புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு 16 பல்லு தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். சீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், வெல்லம் ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சிருக்கேன். கல்லுப்பு, மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு கருவேப்பிலையை சேர்த்திடலாம். காஞ்ச மிளகாய் காம்பை நீக்கிட்டு சேர்த்திக்கணும். அடுத்ததா எடுத்து வச்சிருக்க மிளகை சேர்த்திடலாம். கடைசியா புளியை நம்ம சேர்த்திக்கலாம். புளியை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும். அப்பதான் அரைக்கும் போது நல்லா அரைபடும். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு நல்லா விழுதா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா விழுதா அரைச்சி எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு அரைக்கும் போது தண்ணி குறைவா இருந்துச்சுன்னா சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்புல வச்சுட்டு இந்த கரண்டியில நான் 1 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பூண்டு நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நல்லா கண்டினியூஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பொதுவாக கருவேப்பிலையை சாப்பிடும்போது எடுத்து வச்சிருவாங்க. நம்ம இந்த மாதிரி தொக்கா செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையில எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பச்சை வாசனை போற வரையிலும் வதக்கணும். உங்களுக்கு சப்போஸ் எண்ணெய் குறைவாக இருந்தா சேர்த்திக்கோங்க. எனக்கு எண்ணெய் குறைவாக இருக்கு. இன்னும் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். கடைசியா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்திடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ வெல்லம் முழுமையா கரைஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலையோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த தொக்கை நீங்க ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா 1 வாரம் வரையிலும் கெடாமல் இருக்கும். அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில சூப்பரா கருவேப்பிலை தொக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.